உண்மையிலேயே நடிகர் விஜய்க்கு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா 4-5 நாளா 41 பேர் கரூர்ல உயிரிழந்தது சம்பந்தமா எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெயின் தானே. நான் எந்த கட்சி யாரு பின்னணியும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தங்க. அதாவது நீங்க அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுக்கு நீங்க பேசிட்டு அப்படியே கூட்டத்துல எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போறதெல்லாம் பாக்குறீங்க. நீங்க கூட இறங்கி நீங்க எப்பவும் போல நீங்க பிளைட் ஏறி நீங்க கிளம்பிடுறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருந்திருக்கணும்? நீங்க கிளம்போது உங்களுக்கு தகவல் வராம இருந்திருக்குமா? 10 பேரு 15 பேரு 20 பேரு இந்த மாதிரி தகவல் வர உங்களுக்கு திக்கு இருந்துட்டு நீங்க அந்த இடத்துல உண்மையாகவும் மக்கள் மேல அக்கறை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இறங்கி அது 2 நாள் பரவாயில்ல பிளைட் கேன்சல் பண்ணி அந்த இடத்துல அந்த மக்கள் அந்த நிலைமையில இருப்பாங்களே. நம்ம அவ்வளவு அக்கறையா இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இறங்கி போய் மக்களா நின்று அந்த பவுன்சர்ஸ் அந்த கூட்டம் எல்லாருமே நம்ம உங்களுடைய தொண்டர்கள் தானே. அப்ப அத்தனை பேர்த்தையும் பயன்படுத்தி நீங்க அந்த இடத்துல மக்களை நீக்கிறதுக்கு மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துல நீங்க இறங்கி களமிறங்கி வேலை செஞ்சிருக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க மக்கள் மேல அக்கறை இருக்கிறவங்க சொல்லிருக்கலாம். நீங்க 4 நாள் போய் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்து போட்டு 2வது கோர்ட் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி பேசிட்டு இப்ப நீங்க இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி எல்லாரும் நீங்க வச்சு 47 பேர் வச்சு பாலிடிக்ஸ் பண்றதால இனி வேண்டாம்னு சொன்னாலும் அதை தானே பண்ண முடியும். அதே சிஎம் அந்த அன்னைக்கு 1 மணிக்கு போயிட்டாரு. தென் அது போக போனது மட்டும் இல்லாம நேத்து நீங்க வீடியோ வெளியிட்டதுக்கு முந்தைய நாள் அவர் வீடியோ வெளியிடுறாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி விஷமத்தனத்தை யாரும் பரப்பாதீங்கிறாரு. அப்ப விஷமத்தனம்னு சொல்லி அவர் உணர்ந்திருக்காரு. அப்ப அந்த செயலை அவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி முன்வைக்க முடியும்? இது எந்த விதத்துல முன்வைக்க முடியும்? அப்ப அந்த இடத்துல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா நீங்க அப்ப மாநாடு போடுங்க. ஒரு கிரௌட் அதிகம் வருது அப்ப வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க மாநாடா போட்டு அந்த இடத்துல நீங்க ஏரியா பண்ணுங்க. ஒரு பஸ்ஸை வச்சு உங்களுடைய கட்சி சிம்பிளா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பிரச்சாரமா கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு பஸ்ஸை வச்சு நீங்க அசம்பிள் பண்ணி பண்றதுக்கு அந்த இடத்துல சுச்சுவேஷனுக்கு மட்டும் அவங்க இடம் கொடுப்பாங்க. அப்ப அதை கூட புரிஞ்சுக்காம பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றது எந்த விதத்திலயும் நியாயமாகாது. 20 லட்சம் ரூபாய் சாதாரண ஒரு அமௌண்ட் ஒரு உயிருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் எந்த விதத்துல ஒரு பாக்கப்படுது? ஒரு மனிதனுடைய விலை 20 லட்சம் தான் அப்படிங்கறதுல சாதாரணமா தெரியல. ஒரு 1 கோடி வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மனசு ஒரு திருப்தியா இருந்திருக்கும். பணத்தை வச்சு இந்த கட்டியே பிடிச்சு போக முடியல ஃபேமிலி. எல்லாத்துக்குமே மனசு கொஞ்சம் இதுல கஷ்டம் தான்.